ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம்னா எக்ஸல் டுட்டோரியலில் ஒரு டேட்டாவை அவுட் சைட்லேருந்து எப்படி எக்ஸலில் இம்போர்ட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க லேட்டஸ்ட் மூவ் ஆன் டு த வீடியோ. ஸோ எக்ஸல் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ஒரு டேட்டாவை எப்படி அவுட் சைட் சோர்ஸ்லேருந்து எப்படி நம்ம எக்ஸலுக்குள்ளே இம்போர்ட் பண்ணது பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு டேட்டாவை எக்ஸலில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆக்சஸ்லேருந்து, அதுக்கப்புறம் ஃப்ரம் வெப், ஃப்ரம் டெக்ஸ்ட்டு. ஃப்ரம் ஆக்சஸ்னால் என்னென்னா இது ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் சாஃப்ட்வேருங்க. ஸோ இந்த ஆக்சஸ் சாஃப்ட்வேர் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ்லேருந்து ஒரு டேட்டாவை எக்ஸலில் எப்படி இம்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாங்க. ஃப்ரம் ஆக்சஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அந்த ஆக்சஸ் ஃபைல் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஸோ இதை ஸ்டூடெண்ட்ன்ற நேம் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு கேட்குறது, அதாவது இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லையா இல்லை நியூ ஒர்க் ஷீட்டாக கேட்குறாங்க. நான் எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருந்தேன். இப்போ நான் ஆல்ரெடி ஆக்சஸில் ஒர்க் அவுட் பண்ண இந்த டேட்டா இதில் இம்போர்ட் ஆகிருக்குங்க. ஸோ இப்படி தாங்க ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் ஃபைலை ஒரு எக்ஸலில் இம்போர்ட் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெப்லேருந்து எப்படி ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணது பார்க்குறாங்க. அதாவது இன்டர்நெட்லேருந்து எப்படி ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணது பார்க்கலாம். ஃப்ரம் வெப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு டேட்டா ரிட்ரைவ் பண்ணுமோ அந்த வெப்சைட் போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கூகுள் போகிறேன். ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்லேருந்து ஒரு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணணுமோ அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. அதுக்கப்புறம் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே உங்கள் எக்ஸலில் ரிட்ரைவ் ஆயிருங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணதுன்னு கேட்குது, லொக்கேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் சேவ் ஆயிருங்க. ஸோ இதை உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் மட்டும் எடுத்துன்னு தேவையில்லாதான் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து எப்படி ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறதுன்னா ஃப்ரம் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்புறம் நோட் பேடில் சேவ் பண்ண ஃபைல் இருக்க டேட்டாலாம் ரிட்ரைவ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இப்போ ஒரு நோட் பேட் ஃபைலில் சேவ் பண்ண டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி காட்டுறேங்க. நோட் பேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் காட்டும் போய்ங்க. என்னென்னா ஒன்று டீலிமிட்டட் தென் ஃபிக்ஸ்டு வித்துன்னு காட்டும். டீலிமிட்டட்னா என்னென்னா ஒரு நோட் பேடில் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் எப்படி சேவ் பண்ணியிருக்கீங்களோ அப்படியே இதில் இம்போர்ட் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பேடில் ஒரு 10 வேர்டு ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அந்த 10 வேர்டும் ஒரே லைனில் வரும். ஃபிக்ஸ்டு வித்துனா என்னென்னா அதாவது ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு செல்லில் வருங்க. அதுதான் ஃபிக்ஸ்டு வித்து. இப்போ டீலிமிட்டட் சூஸ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்கள் டேட்டா ப்ரிவியூ கீழே காட்டும், உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக ஃபினிஷ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எந்த லொக்கேஷன் சேவ் பண்ணது கேட்குது, லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நோட் பேடில் இருக்கிற ஃபைல் எப்படி அதை சேவ் ஆச்சோ அப்படியே இப்போ எக்ஸலில் உங்களுக்கு இம்போர்ட் ஆகுங்க. ஸோ இப்படி தாங்க ஒரு டேட்டாவை ஒரு 3 மெத்தட் மூலிமா நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம் எக்ஸலில். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டவுட் கமெண்ட் பண்ண கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டுட்டோரியல் பற்றி பார்க்கலாங்க. தேங்க்யூ கைஸ்.